இயர் வந்து 1912 ஜூன் 9. அமெரிக்காவில் இருக்கிற விலிஸ்கா அப்படின்ற ஒரு ஸ்மால் டவுன். இங்க வந்து மோர் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க வீட்டில் டோட்டல் 6 மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் பசங்க 4 பேர். இவங்க வந்து ஜூன் 9 அன்னைக்கு அவங்க கம்யூனிட்டியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆகிறப்போ அவங்க கூட 2 பொண்ணுங்களையும் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. மறுநாள் காத்தாலுக்குள்ள அவங்க யாருமே உயிரோட இல்லை. அவங்க ஜூன் 9 அன்னைக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளவே அவங்க வீட்டில் ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் ஒழிச்சிட்டு இருந்தான். அவன் வந்து இவங்க எல்லாரும் தூங்கிட்டவனே ஒரு கோடாரியால் அவங்க எல்லாரும் தலையிலையும் அடித்து ரொம்ப ப்ரூட்டலாக சாவடிச்சிருக்கான். இந்த இன்சிடென்ட்னால அந்த டவுன்லேயே ஒரு பரபரப்பு ஏற்படுச்சு. போலீஸும் அந்த கேஸை ரொம்ப தீவிரமாக விசாரிச்சாங்க. ஆனால் எவ்வளோ பேர் சஸ்பெக்ட்ஸாக அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் யாரையுமே அவங்க மர்டர் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அந்த கேஸ் இப்போவுமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இதே வீட்டை வந்து 1997 ஒருத்தர் வந்து வாங்கி அதை வந்து 1912 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெனோவேட் பண்ணி அதை ரெண்டுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வீட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்புறம் பேரானாமல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டைமில் யாரோ ஒருத்தர் ஒரு ஆக்ஸோட சுற்றுற மாதிரி ஒரு ஷேடோவையும் இன்னும் நைட்டெல்லாம் பசங்களோட சத்தத்தையும் கேட்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதை போய் பார்க்குறப்போ அங்கே யாருமே காணும். அமெரிக்காலேயே இது ஒன் ஆஃப் த அன்சால்வ் மிஸ்ட்ரிஸாக இருக்குது. அப்புறம் ரொம்ப ஹாண்டட் ஹவுஸாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குரூசமான இன்சிடென்ட் நடந்த ஒரு வீட்டில் நீங்கள் $400+ கொடுத்து ஸ்டே பண்ண விருப்பப்படுவீங்களா? அப்படி ஸ்டே பண்ண விருப்பப்பட்டா எந்த ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணுவீங்க? அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.